கர்த்தர் சந்திக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நெருப்பு போன்ற மழை எரிந்ததை மக்கள் காண்கிறார்கள். அதே தேவன், மகிமையின் தேவன், யாத்திராகமத்தின் புத்தகத்திலே ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது மோசேயை தம்முடைய ஊழியத்தை அழைக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2வது வசனத்திலே அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஊழியக்காரனாகிய மோசேயையும் தேவன் சந்தித்தது அக்கினி குலமாய் தேவன் சந்திக்கிறார். அவரால் வழிநடத்தப்பட்டதான ஜனங்களிடத்திலையும் கர்த்தர் அக்கினிமயமாய் வந்து இறங்கி பேசுகிறார். நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன், அவர் அக்கினிமயமாய் எரிந்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா, அன்புள்ள தேவன் தான் அந்த தேவன். சொல்றார், அந்த மகிமையான அந்த தேவன் மோசேயை அக்கினி மத்தியிலே வந்து இறங்கி சந்தித்தவர், ஜனங்களையும் அக்கினி மத்தியிலே சந்தித்தவர். சொல்றார், புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ளே வந்ததான தேவனுடைய ஜனங்கள் மேல் அக்கினிமயமான நாவுகளோட பிரிந்திருக்கத்தக்கதான நாவுகளாக அவர் பிரிந்து வந்து ஒவ்வொருத்தரையும் நம்முடைய ஆவியினால் அவர் நிரப்பினார். ஆகவே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை சாலமோன் ஆலயத்தை நிரப்பினர். சாலமோன் கட்டின ஆலயத்தை நிரப்பினது. பெத்லெகேமிலே அதே மகிமை குழந்தையாய் வெளிப்பட்டது. அதே மகிமையின் தேவன் ஸ்தோத்திரம் குழந்தையாய் வெளிப்பட்ட அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் 33 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து ஜனங்களுடைய மறுஜன்ம வாழ்க்கையை குறித்து பிரசங்கித்து விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த மகிமையின் தேவனை சிலுவையில் இருந்து கொண்டார் என்று கொரிந்தியரிலே பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அக்னிமயமாய் இருக்கிறார். அந்த அக்னிமயமான தேவன் நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிங்காசனத்திலே வீற்றிருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் பூமியிலே தன்னை வெளிப்படுத்தின தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியத்தின் காலங்களிலே ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு அவர் பலமேறி பரலோகம் போனவர். நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளை அனுப்புவேன் என்று சொன்னவர். அந்த தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் கூடி வந்ததான 120 பேரை நிறைத்தார். மலையில் தோன்றிய அந்த மகிமையானது கிறிஸ்துவை நிறைந்த அந்த மகிமையான அந்த தேவன் சொல்கிறார், அக்னிமயமான நாமங்களோடு பிரிந்திருக்கத்தக்கதான நாமங்களாக ஜனங்கள் மேல் வந்து இறங்கினார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக மறுபடியும் நான் அழுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே சொல்கிறார், மோசே செய்ததான அந்த ஊழியத்தை பார்க்கிறோம். மோசே செய்த ஊழியமானது ஒளிந்து போகிற ஊழியம் என்று 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடு ஊழியமோ என் புது உடன்படிக்கையின் ஊழியமாக அது என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிற ஊழியமாக இருக்கிறபடியினால் இந்த ஊழியத்துக்குள்ளே இந்த ஊழியத்தின் மூலமாய் சந்திக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28 சொல்லப்பட்டபடி தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அக்னிமயமாய் வெளிப்பட்ட தேவன் ஸ்தோத்திரம். அதற்கு அப்புறமாக மாம்சத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். மாம்சத்திலே வெளிப்பட்ட ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராய் அக்னிமயமாய் மறுபடியும் ஜனங்களை சந்திக்கும்படியாய் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த தேவன் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் விளைவினங்கள் படும் பொழுது நாம் சோர்வுகள் அடையும் பொழுது நம்மை பலப்படுத்த முடியாத ஒரு தேற்றரவாளராக நம்முடைய தேவன் நம்முடைய ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அல்லேலூயா, மறுபடியும் நாம் கடந்து போவோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை
பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியில் பிறந்தவன் மறுபடியும் பிறந்தவன், ஆவியினாலே மறுபடியும் பிறந்தவர்கள். மறுபடியும் நான் நினைப்பூட்டுகிறேன், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கிறது, ஆவியினால் பிறப்பதே ஆவியாய் இருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் நாளும் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ஆவியினாலே மறுபடியும் பிறந்தவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்த பொழுது அது எப்படி பல விதமான பாஷைகளை பேசுகிறதோ அதுபோல கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தவர்கள் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறதான ஒரு பாஷையை பெற்றவர்களாய் மாறுகிறார்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறதாலே உள்ள ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்நிய பாஷை என்பது ஒருவனுக்கு வாழ்க்கையில் வெற்றியின் பாஷையாக அது அவர்களுக்கு மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பற்பல பாஷை என்றும் அந்நிய பாஷை என்றும் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய மாம்ச பலவீனங்களும் உணர்ச்சிகளும் நம்மை மேற்கொள்ளும் பொழுது நாம் அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது அதனாலே நம்முடைய உள்ளான மனிதன் பலன் அடைகிறான். அது மட்டுமாக நம்முடைய மாம்ச சிந்தையை மாம்சத்தை நாம் கீழ்ப்படுத்தும்படியாக அந்நிய பாஷை நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. அதனால இது வெற்றியின் பாஷையாக மாறுகிறது. ஆவியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்நிய பாஷை என்பது பற்பல ஆசீர்வாதங்களை அவனுக்குள்ளே உண்டாக்குகிறது. சில ஆட்கள் மொட்டடியா அடிச்சுட்டு அந்நிய பாஷை பேசுறது அவன் அவிசுவாசிக்கு அடையாளமா இருக்கான்னு இதே உள்ள வசனத்தையே சொல்லி அந்நிய பாஷை பேசுகிறதை மட்டம் தட்டி செயல்படுகிறார்கள். ஆனால் ஆவியானவருடைய வரங்களை பெற்றவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆவியின் வரங்களிலே ஒன்று அந்நிய பாஷை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். பற்பல பாஷைகள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியும் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் ஆவிக்குரியவனுக்குள்ளேயும் ஆவியிலே மறுபடியும் பிறந்தவனுக்குள்ளே தொடர்ந்து போராடுகிற மாம்சத்திலே எழும்புகிற சில போராட்டங்கள் இருக்கிறது. மனுஷியத்துள்ள போராட்டங்கள் இருக்கிறது. உணர்வுகளிலே உணர்ச்சிகளிலே போராட்டங்கள் இருக்கிறது. மாம்சத்திலே வாழ்கிற காலங்கள் முழுவதும் மாம்சத்திலே சில போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான போராட்டங்களை சந்திக்கும் பொழுது அவன் தேவ சமூகத்திலே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து அந்நிய பாஷைகளை பேசி தேவனோடு உருவாடும் பொழுது அல்லேலூயா. அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியினாலே என்ன செய்கிறான்? ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷையை தேவனோடு உருவாடும் பொழுது ஆவியானவர் அந்த அவருடைய வல்லமையினாலே உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு புது பலனை ஆண்டவர் உண்டாக்குகிறார். அதனாலதான் இந்த வசனங்களிலே நமக்கு போதிக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறமான மனுஷனுடைய கிரியில் அழிக்கப்படுகிறதற்கும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதற்கும் ஆண்டவர் தந்திருக்கிற மெட்டீரியல்களிலே ஒன்று அந்நிய பாஷை. அல்லேலூயா. வசனத்தினாலையும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலையும் சபை ஐக்கியத்தினாலையும் நமக்குள்ளே ஒரு புதிதாக்கப்படுகிற அனுபவம் இருக்கிறது. அதே நேரத்திலே நாம் இப்பொழுது சிந்திக்கிற பகுதியிலே நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே எழும்புகிற மாம்சத்தினுடைய தன்மைகள், மாம்சத்திலே எழும்புகிற பலவீனங்கள், உணர்ச்சிகள் நம்மை கட்டுப்படுத்த முடியாத சில விதமான பாவ சோதனைகளுக்கு நாம் தப்புகிறதற்கும் அந்த மாம்சத்தினுடைய காரியங்களை அடக்கி கீழ்ப்படுத்தி அவைகளை ஆளுகை செய்கிறதற்கும் இந்த அந்நிய பாஷையை நமக்கு உதவியாக இருக்கிறபடியினால் அது வெற்றியின் பாஷையாக மாறுகிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம பார்க்கிறோம், இந்த அந்நிய பாஷை என்பது பரவச பாஷையாக நமக்கு மாற்றப்படுகிறது.
அந்நிய பாஷை பேசும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு பரவசம் உண்டாகிறது. அதைத்தான் சொல்லுகிறார்கள், அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கையை தட்டி கூவுன் கத்துகிறார் என்று சொல்லுகிறார். சில பாரம்பரிய சபைகள் சொல்லுகிறது, சில மற்ற அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவருடைய மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை மறுதளிக்கிற மற்ற ஐக்கியங்கள் இருக்கிறது, மற்ற ஸ்தாபனங்கள் இருக்கிறது, அவைகளும் மறுதளிக்கிறது. ஏன்னா நம்ம கைகளை கட்டி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதை அந்த அனுபவங்கள் அவருக்கு இல்லாததுனாலே அதை சொல்லுகிறார்கள், உணர்ச்சி வசப்பட்டு இவர்கள் கையை தட்டி கொண்டு போல கத்திக்கிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய மேன்மை என்னவென்று. அதற்கு சோதரம் உண்டாவாங்க. தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாத வேளையிலே நாம் தொடர்ந்து ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கிறோம். தேவ பிரசன்னத்தை உணர முடியாத சில நேரங்களில் சோத்திரம் என்று சொல்லி கைகளை தட்டி நாம் அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் மனதிரண்ட வெள்ளம் போல நம்மை வந்து நிரப்புகிறது. இதை நான் சொல்லுகிறது ஆவிக்குரியவனுக்கு தான் இது விளங்கும், மாம்சத்துக்குரியவனுக்கு இது புரியாது. அவனுக்கு இது எட்டாவது விஷயமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் மழையிலிருந்த வெள்ளம் போல் வந்து நிரப்புகிறது. ஜெப வேளையில் நாமும் தேவனும் ஒன்றித்து போகிறதை உணரலாம். ஆகவே இது நமக்கு ஒரு பரவச பாஷையாக இந்த அந்நிய பாஷையை கர்த்தர் நமக்கு மாற்றி தருகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். ஆமென். தேவனுடைய ரகசிய செயல் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. உன்னுடைய கண்களுக்கும் உன் மாம்ச கண்களுக்கு அது வெளிப்படாவிட்டாலும் ஆவியின் கண் திறக்கப்பட்டால் அந்த ஆசீர்வாதத்தை பெறலாம். சொல்லுகிறார், இவ்வளவு காலம் நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது நான் பார்க்கிறேன். குருடன் சொல்லுகிறான். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது என்ன செய்கிறேன்? காண்கிறேன். இதுபோல இந்த அந்நிய பாஷை விஷயத்திலே அநேகர் குருடராக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை விஷயத்திலே அநேகர் குருடராக இருக்கிறார்கள். அநேக விசுவாசிகளும் அநேக சில ஊழியக்காரர்கள் இந்த விஷயத்திலே குருடராக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரோ நம்முடைய கண்களை, மனக்கண்களை கர்த்தர் திறந்தபடியினால் ஸ்தோத்திரம், இந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம், அது நமக்கு நம்முடைய நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமாகவும் கர்த்தருடைய வசனத்தை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு ஆவிக்குரிய அனுபவத்திலே சிலர் ஜெபம் பண்ற பாதையிலே போய்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் வசனத்தை போதிக்கிற பாதையில போய் கொண்டிருக்கிறார். சிலர் உபவாச கூட்டத்தை நடத்துகிற பாதையில போய் கொண்டிருக்கிறார். சிலர் அற்புத அடையாளங்களை அறிவிக்கிற பாதையில போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் தேவனால் சந்திக்கப்பட்டவன், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன், அவருடைய வளர்ச்சியின் பகுதியை காண்கிறவர்கள் சபைக்குரிய மேய்ப்பர்கள். தன்னுடைய ஆட்டின் நிலையானது அடுத்தடுத்த பகுதியில வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை சொல்கிறார். தன்னுடைய மந்தைக்குரிய ஆடுகள் உள்ளான ஆத்மாவோட பலனுள்ளதாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தினோட நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்திலே அவர்கள் வளர்ந்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதான பாரமுடையவர்கள் சபையை மேய்க்கிற மேய்ப்பர்கள். அந்த சபைக்குள்ளே வரும்பொழுதுதான், அந்த மேய்ப்பருடைய கீழே வரும்பொழுதுதான் விதமான தேவ ஆலோசனைகள் தேவ ஜனங்களுக்கு கடந்து போகிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாத வேளையிலே இருப்பாய் என்று சொன்னார். நல்ல சில நேரங்கள் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இரு. அவனுடைய பிரசன்னம் மனதில் வெள்ளமோடு நிரப்பும். ஜெப வேளை வரும் பொழுது அவனுடைய சமூகம் ஜெபிக்கிற அந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகம் உனக்கு கிடைக்கும் பொழுது உன்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாய் இசையும். அல்லேலூயா. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடைய கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். எப்போ அது சொல்றார்? தனிமையா உட்கார்ந்து தேவனோடு இருக்கும் பொழுதுதான்.
பிரசங்கத்தை கேட்டுட்டு போறதுனால அல்ல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் சொன்னா இதெல்லாம் வரப்போற காலங்களில் உங்க வாழ்க்கையை நீங்க அனுபவத்துக்குள்ள வரணும். இது உங்களுக்கு பின்னாட்கள் இது உங்களுக்கு அனுபவமாய் மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இதை நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த அந்நிய பாஷை என்பது நமக்கு ஆறுதலின் பாஷையாக மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக நேரங்களிலே சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை உருவாக்குகிற வேலையை செய்யும் பொழுது அவசியமில்லாத சில துன்பங்களையும் சில மன உளைச்சல்களையும் நாம் சந்திக்க வேண்டிய நேரிடுகிறது. எனக்குத்தான் இப்படி நடக்கிறதோ என்று தெரியாமல் சில நேரங்களை புலம்புவோம். ஏன் இப்படி என் வாழ்க்கையிலே நான் நினைத்த காரியங்கள் ஒன்று நடக்க மாட்டேங்கிறது, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, நான் நினைக்கிறதோ ஒன்று நடக்க மாட்டேங்குது என்று சொல்லி சில நேரங்களிலே துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நம்மை அழுத்தும். அவசியமில்லாத சில மன உளைச்சல்கள் மனதை சந்திக்கும். மனதில் பல குழப்பங்கள் உண்டாகும். அந்த குழப்பமான நேரங்களிலே சங்கடப்படுகிற நேரங்களிலே துன்பங்கள் நம்மை அழுத்தி அதனுடைய பாரங்கள் நம்மை போட்டு இன்னும் அதிகமான கஷ்டப்படுத்தும் பொழுது நாம் கண்ணீரோடு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு நாம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையிலே பேசி தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்தை அழுத்தின பாரங்களும் பயங்களும் சூரியனை கண்ட பனியை போல அது விலகுகிறது. அதனால இது ஆறுதலின் பாஷையாக மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லாஹ் சில நேரங்களில் நம்மை சில நேரங்களில் சில பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுதுதான் நாம தேவனை விட்டு விலகிடுறோம். ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே சங்கடமா இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே சில நேரம், அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேவனுடைய ரகசிய செயல் உன்னுடைய கூடாரத்தில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை குறித்து நீ முடிவெடுக்க கூடாது, முடிவெடுக்க வேண்டியவர் அவர் இருக்கிறாரு. அவருடைய கையிலே நீ விட்டு விட்டால் எந்த நிலையிலும் எப்படி நடத்தினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று சொல்லி உன்னை நீ விட்டுக் கொடுக்கும் பொழுதுதான் அவர் நடத்தி வர்ற பாதை நேர்த்தியாகவும் மகிமையாகவும் ஆசீர்வாதமாகவும் அது மாற்றப்படும். அல்லேலூயா. அதனால கர்த்தரை உருவாக்கும் பொழுது ஒரு தாவீதை உருவாக்குவதற்காக ஒரு சவுலை கையில கர்த்தர் கொடுத்தது போல ஒரு பவுலை உருவாக்குவதற்காக சில காலங்கள் கர்த்தர் எடுத்துக்கொண்டது போல ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் உருவாக்குகிற ஒரு காலம் இருக்கிறது. அடிக்கப்பட்டதான பொண்ணானது ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கும். அடிப்பு வேலை செய்யப்பட்ட பொண்ணுகள், பொன்னாலே செய்யப்பட்ட குத்து விளக்குகள், பொன்னாலே செய்யப்பட்டதான வெண்கல தொட்டிகள், பொன்னாலே செய்யப்பட்டதான பலிபீடம், அதெல்லாம் எங்கே இருக்கும்? ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபோல அடிப்பு வேலையாய் உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவன் சிலரை பலிபீடமாய் பார்ப்பார், சிலரை தூபபீடமாய் பார்ப்பார், சிலரை தேவன் சிலரை குத்துவிளக்குகளாய் பார்ப்பார், சிலரை சமூகத்தப்பட்டு வேதையாக பார்ப்பார். ஒவ்வொருத்தரையும் தேவன் குறித்ததான தேவனுடைய ரகசிய செயல் அவருடைய இதயத்தில் இருக்கிறார். அவர் என்ன விரும்புகிறாரோ அதுக்கு தக்கபடி அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை உட்கார்ந்து அவர் நம்மை அடிப்பு வேலையாக நம்மை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் அடிப்பு வேலையாக அவர் நம்மை உருவாக்கும் பொழுது சில வேலைகளிலே அநேக வேலைகளிலே துன்பங்களும் மன அழுத்தங்களும் சோர்வுகளும் நமக்குள்ளே உண்டாகும் பொழுது நீ ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அது சூரியனை கண்ட பனியை போல அந்த பாரங்கள், அந்த அழுத்தங்கள், துன்பங்கள் எல்லாம் அந்த நேரத்திலே விலகி போய்விடும். அல்லேலூயா. அதுக்குத்தான் அந்நிய பாஷை அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடிப்பு வேலையா உருவாக்குகிற ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் உருவாக்குவார். ஸ்தோத்திரம். எதுக்காக உருவாக்குறாரு? என்றென்றைக்கும் நீனும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும் வாக்குத்தத்தத்துக்கு உரிமையாளராய் உருவாக்கப்படுகிறதற்காக. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய் நீனும் நானும் மாறணும். எல்லாவற்றுக்கு மேலாக நீங்கள் நானும் உங்களுடைய சந்ததியும் என்னுடைய சந்ததியும் எல்லாம் எங்க வந்து சேரணும்? பரலோக ராஜ்யம் வந்து சேரணும். அதற்காகவும் தேவன் நம்மை
ஆயத்தப்படுத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது நாம பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அமைதிப்படுத்தும் பாஷையாக மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமைதிப்படுத்தும் பாஷை. பல எண்ணங்கள் நம்முடைய மூளைக்குள்ள, பல சிந்தைகள் போட்டு நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். பல எண்ணங்களும் பல நினைவுகளும் பல சிந்தைகளும் நம்முடைய ஸ்தோத்திரம் மனதை, நம்முடைய இருதயத்தை தாக்கும். மனம் தடுமாறும் பொழுது நாம் அந்நிய பாஷைகளை பேசுவோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்முடைய உள்ளான மனிதனில் இருந்து ஒரு சத்தம், ஒரு குரல் எழுப்பி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல நினைவுகளை, பல குழப்பங்களை நாம் சந்திக்கிறோம். தூரத்திலிருந்து சில செய்திகள் வரும். துச்செய்தி கேட்கிறதினாலே ஸ்தோத்திரம், துச்செய்தியை கேட்கிறதினால், தூரத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறதினால் ஸ்தோத்திரம் நம்முடைய இருதயமானது குழம்பும். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன், துச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும். துச்செய்தி வரும்பொழுது கேட்ட உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கம் உண்டாகும். அந்த நேரத்திலே நாம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய மனது, நம்முடைய உள்ளத்தில் இருந்து ஒரு சத்தம் எழும்பும், ஒரு வார்த்தை எழும்பும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் நம்முடைய இதயத்துக்குள்ள எழும்பும். அந்த வார்த்தையானது நம்மை அமைதிக்குள்ளாக நடத்துகிறது. இடம் புரியாத, புத்தி கட்டாத ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் நிறைக்கிறபடியினாலே இது அமைதிப்படுத்தும் பாஷையாக மாறுகிறது. அல்லேலூயா. ஐந்தாவதாக ஸ்தோத்திரம் உணர்த்துவிக்கும் பாஷையாக மாறுகிறது. ஸ்தோத்திரம் தேவ சித்தத்தை அறிய வேண்டிய நேரத்திலே அவருடைய திருக்குறளை கட்டாயமாய் கேட்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறார். சில மணி நேரங்களில் நாம் பேசிக் கொண்டிருப்போமானால் ஆவியானவருடைய அழகான குரல் நம்முடைய உள்ளான மனுஷனிலே ஸ்தோத்திரம் தொனிக்கும். ஆகவே இது நம்மை உணர்த்திவிக்கிற பாஷையாக மாறுகிறது. அல்லேலூயா. எல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும் போது உங்களுக்குள்ளே கடந்த வாரங்களிலே நீங்கள் செய்த தவறுகளை குறித்து, பாவங்களை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, உலகத்தை குறித்து ஆவியானவர் உங்களுக்குள்ளே கண்டித்து உணர்த்துவார். அது உணர்த்துவிக்கிற பாஷை. நீ ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசும் பொழுது நீங்க என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தியோ, என்ன தவறு செஞ்சுட்டு வந்தியோ, என்னென்ன கீழ்ப்படியாமைகள் எல்லாம் இடத்துல காணப்பட்டதோ எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற வேலையை செய்வார். ஆகவே அது உணர்த்துகிற பாஷையாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆறாவதாக இளைப்பாறுதலின் பாஷையாக அது மாறுகிறது. ஊழியத்தின் போர்க்களத்திலே துவண்டு போய் களைப்பு வரும் வேளைகளிலே நாம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசும் பொழுது அது நமக்குள்ளே ஒரு புது தெம்பை, ஒரு புது பலனை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு சமயம் ஈரோட்டில் நான் ஊழியம் செய்யும் பொழுது கரூர் பகுதியிலே சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்தார். அந்த பகுதியிலே ஊழியத்தை செய்துவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊழியம் செய்த நாட்களிலே 3வது நாள் ஸ்தோத்திரம் பல பிரச்சனைகளை சந்தித்தோம். அடிதடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4வது நாள் ஊழியமே செய்ய முடியல, 5வது நாளும் செய்ய முடியல. எப்படியாவது நிர்ணயித்த வேலையை ஸ்தோத்திரம் ஆண்டவன் கொடுத்த அந்த வேலையை எப்படி நிறைவேற்ற வேண்டுகிறதான தீர்மானத்தோடு அந்த ஊழியர்களை செய்தோம். அப்பொழுது நம்முடைய தலைமை பாஸ் ஐயா அவர்களும் ஸ்தோத்திரம் மற்ற பாசமார்களும் அந்த ஊழியர்களை பங்கெடுத்தார்கள். நான் ஊழியர்களை நிறைவேற்றி முடிச்சுட்டு ஸ்தோத்திரம் ஈரோடு ஜெப வீட்டுல போய் ஸ்தோத்திரம் முழங்கால் போட்டோம் பாருங்க. அது சிங்கத்தினுடைய கெபியில இருந்து தானியல் வெளியே வந்தா எப்படி இருக்கும், எப்படி தானியலை தூக்கி தானியல் வெளியே வரும்பொழுது தானியலுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குமோ அப்படிப்பட்டதான ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. அல்லேலூயா. போனவும் போராட்டமான நிலை. நம்ம சகோதரியும் ரகசிய சகோதரி அந்த நேரத்தில் என்னோடு இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு போர்க்களத்தில் நின்றது போல ஸ்தோத்திரம் யுத்தத்தில் நின்றது போல இருந்தது. அந்த நேரத்திலே ஒவ்வொரு நாளும் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இளைப்பாறுதலை ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களிலே கட்டளையிட்டார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லணும்னா நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சில பகுதியில் இருக்கு நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்தோத்திரம். ஏழாவதாக அது மன்றாட்டின் பாஷையாக மாறுகிறது.
மற்றவர்களுக்காக மன்றாடும் பொழுது நமக்கு தெரிந்தவையெல்லாம் நம்ம கேட்கிறோம், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம், பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறோம். என்னென்னலாம் நமக்கு சொல்றோம் கேட்கணுமோ அது எல்லாவற்றையும் கேட்கிறோம். ஆனா கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கும். ஆனா நாம் ஆவியிலிருந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ள இருந்து என்ன செய்வார்? வேண்டுதல் செய்கிறவர், விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சொல்றான். ஆகவே சொல்றான், அநேகருக்கு சில நேரங்களிலே சொல்ற தடுமாறும் பொழுது சொல்றா ஆவியானவரே நமக்குள்ளே இருந்து அழுகையோடு புலம்பலோடும் நமக்குள்ளே இருந்து அவர் செபிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பெற்றுக் கொண்டதினாலே, ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்வதனாலே, ஆவியானவருடைய ஆவியினாலே மறுஜென்ம அனுபவத்தை பெறுகிறதுனாலே, அந்நிய பாஷையிலே பேசுகிறதுனாலே இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது என்பதை இங்கே கூடி வந்த சபை மக்களும் அறிய வேண்டும். இந்த வார்த்தைகளை யூடியூப் மூலமாக கேட்கிறதான ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு இந்த வசனங்களை நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. எட்டாவதாக சோதர தீர்க்க தரிசன பாஷை என்று சொல்லலாம். சபைக்குள்ளே வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் சோதரா என்ன வார்த்தை பேசுகிறது ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் சோதர ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும் பொழுது தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய உள்ளத்தின் ரகசியங்களை, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ரகசியமான வார்த்தை, உன்னுடைய இருதயத்தை அறிகிறவர், அவருடைய இருதயம் அவர்தான். உன்னுடைய இருதயத்தை அறிகிறவர், உங்கள் இருதயங்களை அறிகிறவர் அவர்தான். அவர் இருதயத்தை அறிகிறவராக இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற ரகசியத்தை அவர் பரிசயமாக வெளிப்படுத்துகிற வேலையை அவர்தான் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்கிறபடியினாலே அவர் என்ன செய்கிறார்? சோதரா நம்முடைய மனதை அறிந்தவர். நேற்று தினத்தில் ஒரு சகோதரி ஜபத்துக்கு வந்தார்கள். முடிவுல சொல்லிட்டு போனாங்க, நான் வீட்டில இருந்து வரும்பொழுதே பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காணோம், வந்ததுல இருந்து போற வரைக்கும் சோதரா அவர்களுக்குரிய வார்த்தையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆவியானவரோடு பேசுகிறார். சோதரா பாருங்க, அப்ப என்ன நிலையிலிருந்து நம்ம வீட்டில இருந்து வருகிறோம் என்பதை நாங்க அறிய முடியாது. நீங்க என்ன நிலையிலிருந்து வருகிறீர்கள் தேவன் அறிந்திருக்கிறார், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் நாங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் தருகிறபடியினாலே அது தீர்க்க தரிசன வார்த்தையாக மாறுகிறது. அல்லேலூயா. ஒன்பதாவதாக வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறதற்காக நம்முடைய மனம் துடிக்கும் பொழுது வார்த்தைகளை பேசுகிறோம். திறந்த வேதத்தோடு வேதாகமத்தை திறந்து வைத்து விட்டு அதை வாசிக்கிறோம். வேதாகமத்தின் வெளிப்பாடுகளை சோதரா மடையிலிருந்து வெள்ளம் போல சோதரா ஆண்டவர் நமக்குள்ளே அதை வெளிப்படுத்தும் பொழுது அது ரகசிய பாஷையாக மாறுகிறது. அல்லேலூயா. நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை திறந்து வச்சு படிக்க சோதரா ஒரு அதிகாரத்தை நீ வாசிச்சு முடிச்சு பழகிருப்ப. ஆனா நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி சோதரா வேதத்தை கையில எடுத்துட்டா ஒரு வார்த்தையோட நின்றோம். அதுக்கு மேல ஏறவும் இறங்காது, ஏறும் போது இறங்கவும் இறங்காது. அந்த வார்த்தைக்குள்ளேயே ஒரு செய்தியை கர்த்தர் தந்துடுவார். அந்த வார்த்தைக்கு இருக்கிறதான அந்த வார்த்தைக்குரியதான செய்தி சொல்ற பல இடங்கள்ல இருந்து பல சொல்ற வேதத்தில் இருக்கிற 66 புத்தகத்துக்குள்ள இருந்தோம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்றா குறைவற்றது ஆத்துமாவை வீட்டிக்கிறதமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது ஒன்றோடு ஒன்று சொல்றா இசைந்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது, அவைகளுக்கு ஜோடி உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே சொல்ற தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரே வசனத்தோடு அப்படி நின்று சில நேரங்கள்ல ஏன்னா அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளையும் ஒவ்வொரு வெளிப்பாடுகள் வரும். மறைந்திருக்கிறதான விஷயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். சோத்ரா அப்படித்தான் பிரசங்கிமார்கள் பிரசங்கங்களை தயார் பண்ணுகிறார். அவனுடைய பரிசுத்த மையப்படுவதா சிலர் வசனத்தை பேசிட்டு போவான், அது வசனத்தை பேசுற கூட்டாது வேற. ஆனா வசனத்துக்குள்ளே இருக்கிறதால ஜீவனை எடுத்து கொடுக்கிறது தான் சோத்ரம் ஒரு பிரசங்கியாருடைய கடமை, ஒரு தேவ மனுஷனுடைய கடமை. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாக 10வதாக அற்புத பாசை என்று பார்க்கலாம். நம்முடைய ஊழியத்திலே அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சில நேரங்களில் பல மணி நேரம் பாசைகளை பேசுகிறோம். வியாதிகள் சுகமாகுவதும் பிசாசுகள் அலறும் பொழுதும் தீர்க்க தரிசனம் வெளிப்படும் பொழுதும் இது அற்புத பாசையாக மாறுகிறது.
பிசாசு பிடிச்சவங்களை கூட்டிட்டு வருவாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஆவி விலகி போயிடும். அந்நிய பாஷை பேச, ஏன்னா அந்நிய பாஷை பேசுறவங்க யார்? தேவனோடு ரகசியங்களை பேசிக்கிட்டு இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன பேசுறாரு அவனுக்கு தெரியுமா? சாத்தானுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி சாசைனா அது பேய் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், அது அற்புத பாஷையாக விளங்குகிறது. 11வது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த பாஷை. நம்முடைய இருதய ஆராய்ச்சி வேலைகளிலே ஸ்தோத்திரம், நம்ம இருதயத்தை சில நேரங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்மையும் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தின் நிலைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற அந்த நிலையோடு கூட நாம் ஆவியில நிரம்பி பேசிக்கிட்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற உணர்வோடு கூட, நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிற ஒரு உணர்வோடு கூட நாம் ஆவியில் நிரம்பி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் மறைந்து கிடக்கிற பாவங்களையும் பிழைகளையும் தவறுகளையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பித்து ஒரு சுத்திகரிப்பை நமக்குள்ளே உண்டாக்குகிறபடியினாலே அது பரிசுத்த பாஷையாக மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், யுத்தம் பண்ணுகிற பாஷையாக மாறுகிறது. சத்துரு வெள்ளமோடு வரும் பொழுது, தீய ஆவிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் பாஷைகளை பேசினால் ஆவியானவர் அதற்கு விரோதமாய் கொடியேற்றுகிறதையும் இருள் விலகி ஒளி வீசுகிறதையும் நாம் காண்கிறோம். ஆகவே இது யுத்த பாஷை என்று சொல்லலாம். ஆகவே இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இது நமக்கு தேவன் தந்திருக்கிறது விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இந்த அற்புதமான இந்த பாஷையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்நிய பாஷை பேச விரும்புங்கள். சொல்றா, அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாத இருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். தீர்க்க தரிசனை நாம் சொல்லுகிறவனோ பக்தி விருத்தி, மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுகிறான். சொல்றா, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அவை அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தங்களுக்கு பக்தி விருத்தி அடைவதற்காகவே சொல்றா அந்நிய பாஷை பேசுகிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் சபை பக்தி விருத்தி அடைவதற்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசப்படி நான் விரும்புகிறேன் என்று அடுத்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அதனாலே தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம் சொல்றா, மனுபுத்திரனே காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக உங்கள் மனதை நீங்கள் திடப்படுத்திக் கொண்டு நீங்கள் காலூன்றி நின்றது போல தைரியமுள்ளவர்களாய் நின்று சொல்றா இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் கவலையும் துன்பங்களும் எல்லா நிலையிலிருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே அடுத்த பகுதியில் நீங்கள் வளர்ச்சி அடைகிறதற்கு ஆவிக்குரிய அனுபவத்திலே மேன்மேலும் வளர்ச்சி அடைகிறதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்டதான அனுபவம், இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்நிய பாஷை என்கிற வார்த்தையை சிலர் கேட்கும் பொழுது சிலருக்கு அது கஷ்டமாய் தெரியும். பெந்தெகோஸ்தே என்கிற வார்த்தையை கேட்டால் சொல்ற மற்றவர்களுக்கு எப்படி அருவருப்பாய் தெரிகிறதோ அதே போல சிலருக்கு சொல்ற அந்நிய பாஷை என்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது சிலருக்கு சங்கடமாய் தெரியும். ஆனால் அப்படி சங்கடப்படாதவர்கள் சங்கடப்பட்டு போகட்டும். ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறதினாலே இவ்விதமான சொல்ற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு சொல்ற தேவனுடைய சமூகத்திலே நாம் தரித்திருப்போம், தொடர்ந்து தைரியமாயிருப்போம். சொல்ற அந்நிய பாஷை என்பது நமக்கு வெற்றி பாஷையாக, பரவச பாஷையாக, ஆதரவின் பாஷையாக, அமைதிப்படுத்தும் பாஷையாக, உணர்த்துவிக்கும் பாஷையாக
இளைப்பாற பண்ணும் பாஷையாக, மன்றாட்டின் பாஷையாக, தீர்க்கதரிசன பாஷையாக, ரகசிய பாஷையாக, அற்புத பாஷையாக, பரிசுத்த பாஷையாக, யுத்த பாஷையாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே சொல்கிறார். இதுவரையும் சொல்கிறார், அபிஷேகம் பெறாமல் இருக்கிறவர்கள் அபிஷேகம் பெற்று இந்த விதமான அனுபவத்துக்குள்ளே வாருங்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் சொல்கிறார், இந்த அந்நிய பாஷையின் அனுபவத்தை பெறாமல் இருப்பீர்களானால் அந்நிய பாஷையை பெற்றுக் கொள்வதற்கு விரும்புங்கள். அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் சொல்கிறார், இப்பேற்பட்ட அனுபவத்துக்குள்ளே தொடர்ந்து வளர்ச்சி அடைவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென்.